புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்ற வேத சத்தியத்தின் தலைப்பு பலன் உண்டு. பலன் உண்டு என்ற தலைப்பில் நாம் வேதத்தின் வசனங்களை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகின்ற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றிற்கும் தேவன் பலன் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்து தேவனிடத்தில் பலன் பெறுகிறதற்கு ஏதுவான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் விதமாக சொல்லுகிறது. 2 யோவான் 1ஆம் அதிகாரம், அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் செயல்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு பிற்காலத்து நல்ல பலன்களை கொண்டு வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகவே நீங்கள் விதைக்கிற விதங்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் அவருடைய நாமத்தினாலே அவருடைய ராஜ்யத்து பிள்ளைகளாக நின்று கொண்டு விதைக்கும் பொழுது நாம் சரியான விதங்களில் விதைத்தால் நீதிக்கு ஏற்ற அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுது. எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிறுவன், தாய் தகப்பன் இல்லாத அனாதை. அவன் வீடு வீடாக பேப்பர் போட்டுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருந்தான். அவன் கல்வியும் கற்றுக்கொண்டிருந்தான். காலையிலே எழுந்து பேப்பர் போட துவங்கி அவன் களைத்து போய் ஒரு வீட்டில் கேட்ட, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன்னு சொன்னான். அந்த அம்மாவோ இவனுடைய முகத்தினுடைய களைப்பை பார்த்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் கொண்டு வந்து கொடுத்தார். அது சந்தோஷத்தோடு பருகிவிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்தான். சில நாட்கள் ஆனது. சில நாட்கள் கழிந்த அம்மாவுக்கு இப்படியே தனக்கு உண்டானதெல்லாம் மற்றவர்களுக்கு விதைத்து விதைத்து அவர்கள் இறக்கப்பட்டு நன்மை செய்வார்கள். இவர்கள் நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் அவர்களை சேர்த்திருந்தார்கள். இவர்களுக்கோ ஒரு கொடி மோசமான வியாதி. அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற, சிகிச்சை பெற வேண்டுமானால் அதிக பணம் செலவாகும். அது அறியாது இந்த அம்மாவும் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. கடைசியில் சுகமாகி அவரை டிஸ்சார்ஜ் ஆக போகிற நேரம் பில்லு அவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பில்லுடைய அமௌண்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு பயமாயிடுச்சு. பலருக்கு மருத்துவமனைக்கு போகும்போது நல்லா தான் போவாங்க. அங்கே போனதுக்கு அதுக்கப்புறம் தான் வியாதி ஆரம்பிக்கும். மருத்துவர் சொல்வார், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா?
அதை கேட்ட உடனே என்னமோ ஏதோன்னு பயந்து போய் அவர்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமா, மிகுந்த பெருமூச்சோடு இந்த அம்மா அந்த பெல்லை பார்த்தார்கள். பயம் ஒரு பக்கம். அந்த பில்லுடைய கடைசி பகுதியில் இப்படி எழுதியிருந்தது, 1 டம்ளர் பாலுக்கு பதில் என்று எழுதியிருந்தது. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்றோ ஒரு நாள், அது ஞாபகத்தில் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் மனிதன் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டாரே. உங்களுடைய கிரியைகளின் பலனை உங்களுக்கு தந்து உங்களை கனம் பண்ணுவார். வேத புத்தகத்தில் ரூத் என்ற ஒரு சகோதரியை குறித்து வேதம் நமக்கு நன்றாய் சொல்லுகிறது. அவளை குறித்து போவாஸ் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வெளிச்சத்தை, ஆண்டவருடைய நீதியின் பலன்களை, செயல்களின் பலன்களை அந்த தேவ மனுஷன் சொல்றார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன். பலன் என்றால் கொஞ்சம் இல்லை, நிறைய பலனை கர்த்தர் கொடுப்பாராக என்று வாழ்த்துக்கிறார். அந்த வாழ்த்துதல் தேவ வாக்குத்தத்தமாகவும் தேவனுடைய வார்த்தையாக பிற்காலத்தில் அவர்களுக்கு அமைந்தது. இந்த ரூத் செய்தது என்ன? நகோமி என்ற இந்த பெண் கணவன் பிள்ளைகளோடு பஞ்ச காலத்தில் பிழைப்பதற்காக வருமானம் நிறைந்த, பசுமை நிறைந்த ஒரு நாட்டை நோக்கி, மோவாப் தேசத்தை நோக்கி போனார். மோவாப் தேசத்தில் வளம் இருந்தது. ஆனால் சபை இல்லை, சபை ஐக்கியம் இல்லை, தேவனை குறித்த போதனை இல்லை. எல்லாம் இருந்தும் இவைகள் இல்லாத ஒரு நிலை. இவள் பேரே நகோமி. நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம். ஆனால் இன்பமாய் வாழ்ந்தவள் தான் பெத்லகேமில். இங்கே திருச்சபை இருந்தது, மக்கள் இருந்தார்கள், வேதம் இருந்தது, தேவனும் கூட இருந்தவுடைய கிரிகளை ஆசீர்வதித்து வந்தார். சுயசித்தத்தினாலே மோவாபுக்கு போனார்களோ என்னவோ, இழப்புகள் அநேகம். அது நிமித்தம் கசப்பு. பலர் இப்படித்தான் சோர்ந்து போய் தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். தப்பு செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். தங்களுக்கு நேர்ந்ததையே சொல்லிக்கொண்டு, அதனால தான் இவர் குடிக்கிறாரு, அதனால தான் இவர் சர்ச்சுக்கு வர்றதில்லை, அதனால தான் இவர் வேதத்தையை வாசிக்கிறது இல்லை, அதனால தான் ஜெபிக்கிறதே இல்லை என்கிற ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் கரெக்டாக கொடுப்பாங்க. ஆண்டவரே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. விஷயம் என்னன்னா, நான் இன்பமானவளாய் வந்தேன், கசப்பானவளாய் திரும்ப வந்திருக்கிறேன் என்று அவளுடைய ரிப்போர்ட், நகோமியுடைய ரிப்போர்ட். நகோமி இப்படித்தான் சொன்னான், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவளாய் என்னை கொண்டு வந்து விட்டார். கர்த்தரா கொண்டு வந்தாரு. இவள் போன போக்கு சரியில்லை. ஆண்டவர் அந்த சந்ததியோட கலக்கவும் கூடாது, அவர்கள் முறைகளை கற்றுக்கொள்ளவும் கூடாது என்று சொல்லி ஒரு சாப சந்ததியாக இஸ்ரவேலர்களின் காலங்களில், வேதாகம காலங்களில் கூறப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாட்டுக்கே போய் அங்கே தங்கியிருந்து, அங்கே பெண் கொண்டு, பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து, தன்னுடைய மகன் 2 பேரையும் கணவனை இழந்து 3 விதவைகளாக இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இழப்புகள், குறைவு. அந்த வாழ்க்கையில் நிறைவா இருந்த அத்தனையும் போயிடுச்சு. ஒரு பல பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, நான் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்க அப்பா வீட்டுக்கே நீ போ, உனக்கு இஷ்டப்படி வாழ்ந்து சொல்லும் பொழுது ஓர்பால் முத்தமிட்டு, மாமியும் உன்னை விட்டு எப்படி பிரியவேன்னு சொல்லி, அதில் உண்மையாக அழுதால தெரியல, அழுது விட்டு போய்விட்டான். ரூத் சொன்னாள், நான் திரும்பி போகிற விஷயத்தை குறித்து மட்டும் பேசாதே,
நான் உன்னோடு கூட வருவேன், தங்குவேன், உன்னோட மறிப்பேன், நீ சேவிக்கிற ஆண்டவரை நானும் சேவிப்பேன், உன்னுடைய இருக்கிற இடம் தான் என் இடம் என்று முடிவான ஒரு தீர்மானத்தை சொன்ன. அதற்கு மேலே ரூத்து விஷயத்தை குறித்து பேசவில்லை. ஒன்றுமில்லாத வெறுமையான வீட்டில், அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்லாத வீட்டில் வந்து புது குடித்தனம் பண்ணுறாங்க, துவங்குறாங்க. அங்கே ஆகாரம் இல்லை. ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறது வயல், போவாசுடைய வயல். அந்த வயலில் கதிர்களை பொறிக்குன்னா மாமியாருக்கும் தனக்கும் ஆகாரத்துக்கு வேண்டியது சேர்த்தாள். அவள் பெற்றுக்கொண்ட கோதுமையை கூட பாதியை மாமியாருக்கு வைத்து கொண்டாள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு மருமகளை நகோமிக்கு கொடுத்திருந்தாள். இந்த நகோமியோட விசுவாசத்தை அவள் அப்படியே பற்றி கொண்டாள். நகோமி தேவனையும் பற்றி கொண்டாள். இந்த செயல்களெல்லாம் அறிந்த உடனே தான் இந்த போவாஸ் இவளை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவளுடைய செய்கைகளின் பலனை ஆண்டவர் அவளுக்கு நிச்சயமாக தருவார் என்று இஸ்ரவேலர்களின் தேவ ஜனங்களின் நம்பிக்கையும் தேவனுடைய நீதியுமாக அது இருந்தது. நல்லதை விதைத்திருக்கிறாள், நற்கிரிகளை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிதான் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இவர் செய்கிறது என்ன? தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் வீட்டையும் கலாச்சாரத்தையும் வணங்கி வந்த தெய்வத்தையும் பதவியையும் பணத்தையும் விட்டுட்டு இந்த ஏழை கிராமத்திற்கு பெத்லகேமுக்கு நகோமியோட புறப்பட்டு வந்தாளே, அதுதான் அவளுடைய செய்கை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் நிழலில அவருடைய ஆளுகைக்குள் வந்து விட்டாயே, உனக்கு நிறைவான பலனை தேவன் தருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே வாழ்த்து தான் நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழே அவருடைய ஆளுகைக்கு உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் குறைவுகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய செட்டையின் ஆளுகையின் கீழே வழிநடத்தும் கீழே நீங்கள் வாழ்வீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாகும். பலன் கிடைக்கும். நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தின் நிலைமையை உயர்த்தி இந்த சமுதாயத்துக்கு ஒன்று ஆசீர்வாதமாக நிறுத்துவார். இந்த பெண்ணுடைய செயல் கிரியைகள் அவளுக்கு மட்டுமல்ல, நகோமி குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. பின்னாட்களில் போவாஸ் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக வந்தான். போவாசனுடைய ஆஸ்திகள் எல்லாம் இங்கே இவங்களுக்கு சொந்தமானது. இவங்களுக்குன்னு இருந்த லேண்டுகளை எல்லாம் லேண்டெல்லாம் அவங்களுக்கு மீட்டுக்கொண்டு அவர்களை மீட்டுக்கொண்டு அவர் சுதந்திரவாளியானான். பின்னாட்களில் அவனுக்கு குழந்தை பிறந்தது. மாமி நகோமிக்கு ஒரு குழந்தை மடியில் வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரூத்து பெற்றுக் கொடுத்தாள். பின்னாட்களில் இந்த ரூத்து தான் தாவீதுக்கு பாட்டியானாள். இந்த தாவீது வம்சத்தில் இயேசு வந்தார். இந்த இயேசுவின் மூலமாக உலகத்தில் உள்ள அனைவரும் பிதாவின் செட்டையின் கீழே வந்தார்கள், பலனை பெறுகிறவர்களாய் ஆனார்கள். இந்த மாபெரும் செயல்பாட்டை, நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த ரூத்து மூலமாகவும் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சிலாக்கியம். அதுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பலன் கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் அவருடைய செட்டை நிழல்ல வந்து விடுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய கரத்தால் நடத்தப்படுகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவர். செய்கைக்கு தக்க பலன் வேறே, அவள் ஆண்டவரிடத்துல வந்ததுனால அவளுக்கு கொடுத்த பலன் வேறே. இன்னைக்கு ஆண்டவருக்கு சவால் விட்டு கொண்டு, பரீட்சை பார்த்து கொண்டு,
கர்த்தர் செய்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டு இருக்காது. மனிதன் மனிதனுடைய தவறுகளை உணர வேண்டும். உணர்ந்து குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு புது வாழ்வை தருவார், புது நன்மைகளை தருவார், பலன்களை தருவார். அவ்விதமான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையான தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் காரியம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். மகா பெரிய பலனாய். அது மொழிபெயர்ப்பில் அழகா வேற விவரமா போட்டிருக்கிறது. நானே உனக்கு பரிசா இருப்பேன்ப்பா, உனக்கு பெரிய பரிசு தரப்போறேன்ப்பா, ஏன்பா சோர்ந்து போறேன்னு சொன்னார். இந்த ஆபிரகாம் அழைத்த தேவன் அதுக்கு முன்பாக தேராக அழைத்தார். வசதியான ஒரு நிலைப்பாடு வந்த உடனே அவர் அதோடு தங்கிவிட்டார். அவருக்கு பின்பு ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வந்தார். அதனால கர்த்தர் அவனை பல விதங்களில் சொல்லி, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்று தெளிவான அழைப்பை கொடுத்து சுவிசேஷம் சொல்லி அழைத்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார் இந்த ஆபிரகாம். அதனால அப்படிப்பட்ட மனுஷனை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியுமா? சொன்னவர் ஆளே காணுமே, என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, எவ்வளவோ ஆசீர்வாதம் பெரிய இருக்கு, என்னுடைய பெயரை கூட பெருமைப்படுத்திட்டாரு, சந்ததி ஒண்ணும் காணுமே என்று யோசித்து சோர்ந்து போயிருந்த நேரத்துல ஆபிரகாமோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். நான் உனக்கு பெரிய பரிசு கொடுக்க போறேன். உடனே இவர் சொல்ற பதில இருந்தே தெரியுது ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணை என்னன்னு. என்ன பரிசு கொடுக்க போறீரு? எனக்கு முன்பாக இந்த தமஸ்கூரானாகிய எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணைக்கர்த்தனா இருக்கிறான், எனக்கு வேற வாரிசு இல்லையேன்னு சொல்றான். இந்த வேலைக்காரன் தான் இந்த வாரிசு, அவன் தான் என்ன ஆஸ்திக்கெல்லாம் சொந்தக்காரனாக போறான். இல்லை இல்லை, சாராளின் கற்பத்தில் பிறக்கிற பிள்ளையே சுதந்திரவாளி. நான் ஒருபோதும் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என்று அவனை திடப்படுத்தி விட்டு அவனை சோர்வை நீக்குவதற்கு அவங்க வா என்று மணல் அள்ளிய கையில் போட்டு, இதை நீ எண்ணு, இந்த மணலெல்லாம் எண்ண கூடுமானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற விதங்களையும் உன்னால் எண்ண முடியும், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னார். இந்த மணலை யார் எண்ண முடியும்? வானத்தை அண்ணந்த பாரு, நட்சத்திரங்களை எண்ணு, நட்சத்திரங்களை என்ன வந்துகிட்டே இருக்கு, முடியுமா? அண்டங்கள், அண்டத்துல தொங்கி கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்றா இரண்டா? இந்த பூமியில வாசிக்கிற நாம் புழுவை விட ஒரு தரமற்ற நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை, அவருடைய செயல்பாட்டை விரிவாய் யோசிக்க தெரியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய செயல்களையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பலன்களையும் நினைக்காமல் சூழ்நிலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக மனதிலே சோர்வுகள் வரும். ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி ஆபிரகாமை திடப்படுத்தினார். பின்பு
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். பிற்காலங்களில் பார்க்கிறோம், சந்ததிகள் இவனுக்கு வந்தது. அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோவுக்கு 12 கோத்திர பிதாக்கள். அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தை தெரிந்தெடுத்து அந்த யூத கோத்திரத்தில் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அதுக்குனால பேரை அவர் சொல்ல யூதா சிங்கம் அப்படி சொல்றாங்க. அது அந்த நாளில் சொல்லப்பட்டது. இன்றைக்கும் உன்னுடைய செயலுக்கு, விசுவாசத்திற்கு, அர்ப்பணத்திற்கு, உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் பலனை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு விசுவாசிகள் தகப்பன் என்றும் ஆபிரகாமுக்கு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் என்றும், மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஸ்தலத்திற்கு ஆபிரகாமின் மடி என்றே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இவ்விதமான விசுவாசிகளை தகப்பன் என்று அழைக்கிறோம். அவர் பலனில் போயிட்டாரு, ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரு. அந்த ஆசீர்வாத விதங்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருக்குள் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய மகிமையான கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். உனக்கு பலன்களை கொண்டு வரும், நிறைவான பலன்களை கொண்டு வரும், கிரியைகளுக்கேற்ற பலனை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, பெரிய பலனை கொடுப்பார். அவரே பலனாக நிற்பார் என்றெல்லாம் வசனங்கள் சொல்லியிருக்கிறதே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 2:6. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தேவன் அவனவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கும் பலன் கொடுப்பாரு, நன்மையான காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியை செய்கிறவர்களாக இருந்து ஆண்டவருடைய செட்டை நிழலில் அவருடைய கரத்தினால் வழிநடத்தப்படுகிற உன்னத அனுபவத்தில், அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுகிற ஒரு உன்னத அனுபவத்தில் நீங்கள் என்னால் விளங்குவீர்களானால், அந்த வார்த்தை சொன்ன ஆண்டவரே உங்களுக்கு நல்ல பலன்களை தாராளமாய் ஏராளமாய் கொடுத்து இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்கும்படியான ஒரு வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, எங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், இந்த பூமியில நாங்கள் உமக்காக வாழுகிற விதங்கள் ஒவ்வொன்றுக்கும் பலன் கொடுத்து எங்களை கனப்படுத்தி சிறந்திருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, இன்று வார்த்தை கேட்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், உறுதி உண்டாகட்டும், விசுவாசத்தில் பலப்படுத்தப்படட்டும், உம்முடைய கரத்தால் நடத்தப்படட்டுமே. சோர்வுகள் எல்லாம் மாற்றும், களைப்புகள் எல்லாம் மாற்றும், அவிசுவாசங்களை போக்கி விடுதலை ஆக்கி அவர்கள் வாழ்க்கை என்னாலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார். முன்னை செல்லும் இயேசுவோடு பின்னை செல்லுவே, நல்லவரை மகிமைப்படுத்துவே.